கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபாயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று இங்கே கர்த்தர் இறங்கி சொல்வதை பார்க்கிறோம். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? அதுக்கு முந்தின வசனத்தெல்லாம் நீங்க வாசினா, நான் உன்னை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் என்று சொல்லுகிறார். உன் அன்பின் கயிறுகளால் இழுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை அறிந்த பிள்ளைகள், நம் முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை அறிந்த பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். நீங்க எந்த உச்சத்துக்கு போயிருந்தாலும், மரண விளிம்பில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். எப்படி சொல்றார் பாருங்க, நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நீ என் ஜனம் இல்லையா? யோசேப்புடைய மகன் தான் இப்ராஹிம். நீ என் ஜனம் இல்லையா? உன் தகப்பனுக்கு நான் வாக்கு கொடுத்தேன் அல்லவா? கனிதரும் திராட்சை செடியா இருந்தானே என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களை இந்த விஷயத்துல கைவிட்டுட்டாரா? கர்த்தர்களை மறந்த கர்த்தரை எப்படி கைவிடுவேன்? நீதான் என்னை விட்டு விலகி கொண்டே இருக்கிறாய். நீதான் மனிதனை சார்ந்து கொண்டிருக்கிறாய். அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறாய். நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலே, உன்னை எப்படி நான் ஒப்பு கொடுப்பேன்? எனக்கு மனசு இல்லை, நீயாய் உன்னை ஒப்பு கொடுத்து விடுகிறாய். நீ எனக்கு விருப்பமில்லாத செய்யும் பொழுது நான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. நீ எப்பொழுது கூப்பிடுவாய், நான் எப்பொழுது உனக்கு மறு உத்தரவு கொடுக்கணும், உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று ஆவலா இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை அறிந்தவரை கூப்பிடாம இருக்காதீங்க. இப்பத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் இறங்குவார். நமக்கு கர்த்தர் மனது இறங்கும்படி காத்திருப்பாராம். நம்ம தான் தவறு செய்து விலகி போகிறோமோ தவிர அவர் நம்மளை கைவிடலை. நாம தான் விலகி போகிறோம். அதனாலதான் சொல்றாரு, எப்ராஹிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? இன்னைக்கு கேட்கிற பிள்ளைகள் உங்களை கைவிட மாட்டார் ஆண்டவர். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இதனால எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானமும் உம்முடைய சந்தோஷமும் உம்முடைய மனநிறைவு எங்களுக்குள்ள உண்டாகட்டும். இது எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. எங்களை விட்டு விலக மாட்டீர் ஆண்டவரே. எங்களை அந்நிய காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம், உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம். எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.